அனைவருக்கும் நற்குளறி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை இணையவழி இணைய பயிற்சி நற்குளறி. 9th Sense கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சினாலும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பிற்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் லட்சுமிநாராயணன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி நண்பர்களே, அன்பிற்கினிய நண்பர்களே. நற்புலரின் மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் இந்த தளத்தின் வாயிலாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சார். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அல்லது கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் காம்பஸ் அப்படின்ற தலைப்பை பற்றி திரு குமரேசன் அவர்கள் விவரித்தார். இங்க உங்களுக்கு நான் ஒரு படத்தை போட்டிருக்கேன். இது என்னன்னு சொல்ல முடியுமா? காம்பஸ். எஸ், இது ஒரு காம்பஸ், திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகத்தில் அது வணிகம் சிறிதோ பெரிதோ எதுவா இருந்தாலும் அந்த வணிகத்தை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கு கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பள்ளி கல்லூரி நாட்கள்ல என்சிசில இருந்திருக்கேன். அதுல மேப் ரீடிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுல இந்த காம்பஸ் கையில கொடுத்து எத்தனாவது டிகிரியில நம்ம இருக்கிறோம், இங்க இருந்து எத்தனாவது டிகிரி இந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போவீங்க எப்படின்றத கொஞ்சம் நீங்க போர்டில் வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்சிசி மாஸ்டர் நமக்கு சொல்லுவாரு. நாங்க அதை மார்க் பண்ணி காட்டணும். அதுக்கெல்லாம் மார்க் போட்டு தான் இந்த ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நான் இப்ப நினைச்சு பாக்குறேன். இந்த தருணத்துல ஒரு திசை வணிகத்தை ஆற்றி செல்லும் ஒரு என்டர்பிரனர், ஒரு பிசினஸ் மேனுக்கு கம்யூனிகேஷன் என்பது ஒரு திசை காட்டும் கருவி. சரியான திசைக்கு அந்த வணிகத்தை கொண்டு செல்வதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால் இந்த காம்பஸ இன்றைய இந்த மாதத்தின் தலைப்பான காம்பஸோட நான் இணைத்து காட்ட விரும்புகின்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சார். முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுதா? ஹென்றி போர்டு சார். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஹென்றி போர்டுக்கும் இன்றைய இந்த மாசத்தின் தலைப்பான இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத அடுத்த ஒரு மணித்துளிகள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிசினஸ் கம்யூனிகேஷன்ல இந்த மாதம் துவங்கியதிலிருந்து நண்பர்கள் பல தரவுகளை, பல விஷயங்களை அடுக்கடுக்காக இங்க வழங்கியிருப்பார்கள். உடல்நல குறைவு காரணமாக நான் பெருவாரியான நாட்கள் கலந்து கொள்ளவில்லாட்டாலும் கூட பல விஷயங்கள் இங்கு அலசி ஆராயப்பட்டிருக்கும். பல விஷயங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அது இந்த பயிற்சிகள் வழிவகுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மாதத்தின் 30வது நாளான இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதற்குதான் இப்பொழுது நான் என்னுடைய பார்வையிலிருந்து எடுத்து இங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் என்பது பல விஷயங்களாக அடங்கியிருந்தாலும் கூட கடித கம்யூனிகேஷன் என்பது பிசினஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்றைக்கு காலப்போக்கில் அது கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய இமெயில்களாக மாறிவிட்டாலும் கூட நண்பர்களே, கடித போக்குவரத்து பல வணிகங்களை, பல பிசினஸ்களை மிக பிரம்மாண்டமாக வளர்த்தெடுத்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த வகையில் கடித போக்குவரத்தின் மூலமாக
தனது வணிக சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த சில தொழில் அதிபர்களையும் அவருடைய கம்யூனிகேஷன்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் என்பதையும் நம்ம அடுத்து வர மணித்துளிகள் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற ஹென்றி ஃபோர்டு உலக மோட்டார் தொழில், அதாவது கார்கள் தொழில ஒரு மிகப்பெரிய மன்னர், மோட்டார் தொழில் மன்னன் என்றே சொல்வார்கள், மோட்டார் கார் மன்னன் ஹென்றி ஃபோர்டு என்றே சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹென்றி ஃபோர்டு எப்படி அவர் வளர்ந்து வந்திருக்காருன்னு சொன்னால், 1900களில் அவர் அறிமுகப்படுத்திய ஃபோர்டு டி மாடல் கார்கள், அப்போது அது மிக உயர்ந்தபட்ச ஒரு விலை என்று சொல்லி நிறைய பேர் புறக்கணித்துக் கொண்டிருந்த போது, அன்றைக்கு ஒரு கடிதம் ஒருவருக்கு சேர்கிறது என்று சொன்னால் அந்த கடிதத்தை வாங்கி படிப்பதே ஒரு சுகமான அனுபவம். அது சாதாரண நபர்கள் முதல் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரைக்கே உள்ள ஒரு இயல்பான ஒரு மன ஓட்டம், மன எழுச்சி என்று சொல்லலாம். சார் தபால், சார் போஸ்ட், அம்மா தபால் எப்படி கிளிங்னு மணி அடிச்சு கொடுக்கும்போது வீட்டிலிருந்து நாம் தலைதெறிக்க உள்ளிருந்து வெளியே ஓடி அந்த கடிதத்தை யார் வாங்குவது? அண்ணன் வாங்குவதா, நாம் வாங்குவதா? அது நமக்கு வந்த கடிதம் இல்லாவிட்டாலும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்ல வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ கூட வந்திருக்கலாம் அந்த கார்டு, அந்த தபால் கார்டோ, அந்த இங்கிலாந்துல இருக்கும். அதை வாங்கி பார்க்கக்கூடிய, அதை வாங்கி அதை தொட்டு பார்த்து பரவசப்படக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்த ஜெனரேஷனை இன்றைய ஜெனரேஷன் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா அந்த மாதிரி கடிதங்களை நம்ம பேருக்கு ஒரு தபால்ல சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அது அமெரிக்கா இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் கொடுத்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற போஸ்ட்மேன் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய மனநிலையில் தான் உலகம் முழுவதும் மக்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் 1900களில் ஃபோர்டு தனது சாம்ராஜ்யத்தை துவக்கிய காலகட்டத்தில் தனது டி மாடல் காரின் விற்பனை அபிவிருத்தி செய்வதற்காக அவர் கடிதங்களை எழுத ஆரம்பித்தார். கடிதங்கள் என்று சொன்னால் ஒரு கடிதம், 2 கடிதம், 100 கடிதம், 1000 கடிதம் இல்லை, பல 1000. அதாவது அந்த அமெரிக்காவில் அவர் மிச்சிகன் நகரில் தான் அவருடைய வணிகம் விரிவுபடுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த கம்யூனிகேஷன் கடித வாயிலாக ஊரின் முக்கிய புள்ளிகளை சென்றடைய துவங்கியது. அவர் கையொப்பமிட்ட கடிதங்கள், அதில் அந்த அதாவது அந்த காரின் ஒவ்வொரு தரவுகளையும் அவர் அங்க கொடுக்க, அந்த கார் இப்படி எல்லாம் அவருக்கு பயன் தரும், இப்படி எல்லாம் உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும் அப்படின்றத வரி வரியாக விலக்கி கடைசியாக கையொப்பமிட்ட இந்த கடிதங்கள் ஒரு காலகட்டத்தில் தபால் துறை, அமெரிக்க தபால் துறையில், அந்த மிச்சிகன் துறையில் ஒரு சட்டமே போட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஃபோர்ட்ல இருந்து நீங்க தபாலே போஸ்ட் பண்ணணும்ன்ற அளவுக்கு மிக கடினமான ஒரு சட்டங்களை ஏற்றக்கூடிய அளவிற்கு அவர் கடிதங்களை தொடர்ந்து அவங்க அனுப்பிக்கிட்டே இருந்தார். அதன் காரணமாக பலர் பாத்தீங்கன்னா உந்தப்பட்ட அந்த கடிதங்களின் வரிகள், அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி மிக பிரம்மாண்டமாக அவர் அந்த போர்டுடைய கால் அதிகரிப்பதற்கு மிக மிகுந்த ஒரு எழுச்சியாக இருந்தது. இவருடைய இந்த கடித போக்குவரத்து இன்றும் உலகின் பல முன்னணி பி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய பிசினஸ் ஸ்கூலுங்கள்ல ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாவே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபோர்டு காரின் விற்பனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் முயற்சி என்பது அனைவராலையும் பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இவர் யாரு அப்படின்றத உங்க யார் மூலமா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இவரை பத்தி சொல்ல முடியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஃபவுண்டர். ஆப்பிள் நிறுவனத்துடைய ஃபவுண்டர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் இந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வழக்கம் போல் அவரும் இன்றைய மாடர்ன் உலகத்தில் அவரும் கடித போக்குவரத்தின் மூலமாக கடிதங்களை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவது, பிரத்யேக கடிதங்கள் பிரத்யேகமாக ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அனுப்புவதன் மூலமாக தனது நிறுவனத்தை பற்றிய ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனை அவர் செய்ய ஆரம்பிச்சார். ஐபேட் உருவாக்கின காலத்திலும் சரி, அதற்கு அடுத்த கட்டமாக ஐமேக், லேப்டாப்புகள், செல்போன்கள் உருவான காலத்துக்கட்டத்திலும் சரி, தொடர்ந்து அவர் என்ன செய்தார்னா, வாடிக்கையாளர்களின் இமெயில் முகவரிகளுக்கும் சிலர்களுக்கு கடிதம் மூலமாகவும் நிறுவனத்தின் அந்த தயாரிப்புகளை பற்றி, அதில்
சிறப்பம்சங்களை சிலாகித்து கடிதங்களை எழுதி அவர் அனுப்ப ஆரம்பிச்சார். ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து வந்த கடிதங்கள் பல பேரையும் யோசிக்க வைத்தது. இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தினால் என்ன என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய விளையமாக ஆப்பிளுடைய வளர்ச்சி மிக மிக பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து சென்றது. இப்பொழுதும் கூட இளைய தலைமுறையினர் ஐபோனை கையில் வைத்திருப்பது மிக பெரிய கௌரவமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு சென்றவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். நெக்ஸ்ட் சார், இந்த வார்த்தையை படிச்சு இது இது என்னன்னு சொல்ல முடியுமா நண்பர்களே? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சார், ஐஎஸ்பி, ஹேத்வே கம்யூனிகேஷன். ரைட். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹேத்வேன்றாங்க. இன்டர்நெட்டு அப்புறம் அந்த டெலிவிஷன் சேனல்ஸ்ல ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு பேர் ஹேத்வே. அந்த பெர்க்ஷயர் ஹேத்வே இன்க் அப்படின்றது யாருடைய நிறுவனம், அது என்ன நிறுவனம் என்று சொல்ல முடியுமா? நானே சொல்லிவிடுகிறேன். பெர்க்ஷயர் ஹேத்வே இன்க். நெக்ஸ்ட் ஸ்லைடு கொண்டு போங்க சார். இவர் யாருன்னு சொல்ல முடியுங்களா? வாரன் பஃபெட்ஸ்ங்க. எஸ், வாரன் பஃபெட். இந்த வாரன் பஃபெட்டோடைய நிறுவனம் தான் பெர்க்ஷயர் ஹேத்வே இன்க். உலகின் பணக்கடவுள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடிய வாரன் பஃபெட்டோடைய நிறுவனம் தான் பெர்க்ஷயர் ஹேத்வே இன்க். உலகின் தலை சிறந்த மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அனைவரையும் நம்பகத்தின் பாதையில் கொண்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் பெர்க்ஷயர் ஹேத்வே இன்க். அதோடைய ஃபவுண்டர் தான் வாரன் பஃபெட். இந்த வாரன் பஃபெட் வளர்ந்தது, இன்னைக்கு அவருடைய வயசு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வயசுக்கு மேல இருக்கும். அவருடைய நிறுவனம் வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன். அவர் முதலீட்டாளர்களுக்கும் அன்றைக்கு முதலீட்டை செய்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோமா, மிகப்பெரிய அளவில் நமக்கு அதில் பலன் கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார்களாம். தன் பக்கம் இருப்பதற்காக அவர் எழுதிய கடிதங்கள், அந்த பிசினஸ் கம்யூனிகேஷன் கடிதங்கள் இன்று உலக புகழ் பெற்றவை. அந்த கடிதங்கள் இன்றும் பல பி ஸ்கூல்களில் கேஸ் ஸ்டடியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. பெர்க்ஷயர் ஹேத்வே நிறுவனத்தின் நோக்கம் என்ன, அது முதலீட்டாளருக்கு எந்தெந்த அளவுக்கெல்லாம் தனது வெற்றி பாதை கொண்டு செல்ல இருக்கிறது, அது எந்த அளவுக்கு முதலீட்டை வளர்த்தெடுக்கும், அதற்கு என்னென்ன முறையான கையாளக்கூடிய திட்டங்கள் என்ன, ஒவ்வொன்றையும் வரி வரியா எழுதி அவர் அன்றைக்கு முதலீட்டாளர்களுக்கும் எல்லாருக்கும் நம்பகத்தகுந்த வகையில் கொண்டு சென்றதன் விளைவாக இன்று உலகின் மிக பெரிய நிறுவனமாக பெர்க்ஷயர் ஹேத்வே வளர்ந்திருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்க மனிதராக வாரன் பஃபெட் இன்றும் உலகில் முதலீட்டு விஷயத்தில் பார்க்கப்படுவதற்கு காரணம் அவருடைய பிசினஸ் கம்யூனிகேஷன் என்று சொன்னால் மிகையல்ல நண்பர்களே. அதையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நெக்ஸ்ட், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் ஜேஆர்டி டாடா, டாடா நிறுவனத்தின் பவுண்டர் ஜேஆர்டி டாடா அவர்கள். இந்தியாவில் மிக பெரிய அளவில் ஒரு டாடா நிறுவனம் வளர்ந்தெடுக்கிறதற்கு மிக ஆரம்ப புள்ளியை வைத்து தனது ஒவ்வொரு தொழில் திட்டங்களின் மூலமாகவும் இந்தியர்களை, இந்திய மக்களை, இந்திய அரசாங்கத்தை என்று உலகை பல பாகங்களையும் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு கொண்டு சென்றதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் ஜேஆர்டி டாடா அவர்கள். இவருடைய பிசினஸ் லெட்டர்ஸ், அந்த கம்யூனிகேஷன் என்பது மிகவும் புகழ்பெற்றது. ஒவ்வொரு வரியையும் தனது உதவியாளர் மூலமாக செதுக்கி அவருடைய முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் எப்படி என்று சொல்வதென்றால், வணிகத்தில் பிசினஸில் ஒரு முதலீடு செய்தாலோ அல்ல அந்த பிசினஸை செய்தால் வெற்றி பெற்று விடுமோ என்ற சந்தேகமா இருக்கக்கூடியவர்கள் கூட அவருடைய கடிதங்கள் மிக சிறப்பாக, கண்டிப்பாக டாட்டாவுடன் நம் வணிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அமைந்திருந்தது என்று வரலாற்றின் பக்கங்கள் சொல்கிறது. இவருடைய கடிதங்கள் கூட இன்று இந்தியாவின் பல முன்னணி பி ஸ்கூல்களில் கேஸ் ஸ்டடியில் இருக்கின்றது. மிக அருமையாக அழகாக கடிதங்களை தயார் செய்து அதை முதலீட்டாளர்களிருந்து தனது கடைகோடி சாதாரண
தொழிலாளர்கள் வரை பல கடிதங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் சில முன்னணி, அதாவது சுறுசுறுப்பாக டாடா நிறுவனத்தை உழைத்த, அதை உருவாக்கி எடுத்து வென்றெடுக்க வேண்டிய என்று அடிமட்ட தொழிலாளர்கள் வரை அவர் எழுதிய கடிதங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை, சிறப்பு பெற்றவை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவர் நான் சொல்ல வேண்டிய அவசியம், இவரும் உங்க அனைவருக்கும் தெரிந்தவர் தான், திருபாய் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ரிலையன்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பிசினஸ் குரூப் இந்தியாவில். திருபாய் அம்பானி துவங்கி இன்று முகேஷ் அம்பானி அவர்கள் நிர்வகித்து வரும் வரை எப்பொழுது யார் வாயிலும் எப்படிப்பட்ட அரசியல் வாயிலும் கழுவி ஊற்றப்படக்கூடிய, கேவலமாக பேசக்கூடிய, இல்லை ஏதேனும் ஒரு நக்கல் அடிக்கக்கூடிய, இல்லை அரசாங்கத்தை இவர்கள் தான் கையில் வைத்து இருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்தை என்று சொல்லக்கூடிய அளவில் மிக நக்கலான ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அதோடைய ஸ்தாபகர் முகேஷ் திருபாய் அம்பானி இன்று அவருடைய மகன் நிறைவேற்றி செல்கிறார். இந்த நிறுவனத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பல பேர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் வெற்றி பெற்று விடுமா என்று ஒரு சந்தேகத்தில் இருந்த போது முதலீட்டாளர்களுக்கும் சரி, இந்த நிறுவனத்துடன் வணிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள முயற்சிக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இவர் எழுதிய கடிதங்கள் மிக மிகவும் நுட்பமானவை. தனது நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகளை செய்ய போகிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்பதை மிக நுட்பமாக கற்பனை செய்து அவர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் இந்திய தொழில்துறை வரலாற்றில், குறிப்பாக சொல்லுவதுன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு மைல்கல் என்றே சொல்ல வேண்டும். அதன் வாயிலாகவே இந்தியாவில் முதலீட்டாளர்கள் மிக பெரிய அளவில் அசாதாரணமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையல்ல. இன்னைக்கு இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் என்ற வரிசையில் முகேஷ் அம்பானி அவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் அப்பா அன்றைக்கு போட்ட பல நம்பிக்கையான கடித வணிக கம்யூனிகேஷன்கள் தான் என்று சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு கம்யூனிகேஷன்களும், தகவல் தொடர்பும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் மிக அல்ல. நெக்ஸ்ட் சார். இவர் யாருன்னு சொல்ல முடியுதா? நாராயணமூர்த்தி. எஸ், இன்போசிஸ் உடைய ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்களில் ஒருவன நாராயணமூர்த்தி அவர்கள். மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக இன்போசிஸ் ஷேர் வெளியிட்ட போது 1980களில் அந்த ஷேர் எப்படி சொல்றது அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரைப் தான் ஆச்சு. சாதாரணமா நான் நிறைய இப்ப ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓவர் சப்ஸ்கிரைப் 4 டைம் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் எல்லாம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி யாருக்கு ஷேர் கொடுக்கறதுன்னே தெரியாத அளவுக்கு குலுக்கல் முறையில் ஷேர்களை பிரித்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக பல நிறுவனங்களை நான் பார்த்திருக்கின்றேன் என்னுடைய அனுபவத்தில். ஆனால் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஷேர்கள் விற்பனை ஆகாமல் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக போன காலகட்டங்கள் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால் 80-90களில் சாப்ட்வேரை பற்றி ஒரு பெரிய எந்த விதமான அனுபவமும் இந்திய மக்களிடம் இல்லை. கம்ப்யூட்டர் தடுமாறி புழக்கத்திற்கு வந்திருந்த நேரத்தில் இவர்கள் சாப்ட்வேரை தயாரிக்கக்கூடியதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக இந்த நிறுவனத்தின் சாப்ட்வேர் அதோடைய உற்பத்தியும் அதோடைய வளர்ச்சியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. அதன் காரணமாக அன்று 10 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட ஒரு முகமதிப்பில் வெளியிடப்பட்ட ஷேரை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் அதை கெஞ்சி கூத்தாடி யாருக்கு கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் என்று கெஞ்சக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவரிடம் கார் டிரைவருக்கு கூட சம்பளம் கொடுக்க வழி இல்லாமல், என்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு உன்னால பெருசா எதுவும் செய்ய முடியாது, ஆனா இந்த ஷேர் கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாளைக்கு உனக்கு பெரிய பலன் தரும்பா, நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கப்பான்னு சொல்லும்போது, சரிங்க சார் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் தான், நானும் புள்ள குட்டிக்காரன் தான், இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய கார் டிரைவர் அன்னைக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கிட்டாரு.
இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 300 கோடி. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய கார் டிரைவர். காரணம் என்று சொன்னால் அவர் அன்னைக்கு எழுதிய கடிதங்கள் முதலீட்டாளர்களுக்கும் பல சக நண்பர்களுக்கும் எழுதிய அந்த முதலீடை திரட்டுவதற்காக அவர் எழுதிய கம்யூனிகேஷன்கள், லெட்டர்கள், மிக மிக நேர்த்தியான கடிதங்கள், மனதில் இன்றும் பலரும் அவங்களுடைய நட்பு வட்டங்கள் வைத்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு கடிதங்களாக இருக்கிறது என்று நான் வரலாற்றில் பக்கங்களை படித்து பார்க்கின்றேன். அடுத்து நெக்ஸ்ட் சார். இவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இவர் தான் மிஸ்டர் ஆனந்த் மஹிந்திரா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நேரு குரூப் என்னுடைய ஒரு வாரிசு. அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்களால் துவக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த நிறுவனத்தை முற்றிலுமாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆனந்த் மஹிந்திரா இன்றைக்கு டெஸ்லா காருக்கு சவால் விடக்கூடிய ஒரு வெஹிக்கிள் காரை அதை விட இந்தியாவில் திட்டமிடப்பட்ட விலையை விட கம்மியாக அறிமுகம் செய்து என்ற ஒரு பெரிய தாக்கத்தை வெஹிக்கிள் காரில் ஏற்படுத்தியிருக்கின்றார், பல அருமையான ஃபீச்சர்களோட. இவருடைய நிறுவனம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக பல பல்கலைக்கழகங்கள், அதாவது பிசிக்ஸ் ஸ்கூல்களில் சொல்லப்படுவது அவருடைய கடிதங்கள். அவருடைய கடிதங்களும் ஆரம்ப காலம் முதல், இளம் வயது முதல், அவர் 1955 பிறந்திருந்தாலும் கூட இன்றைய காலகட்டங்களை வரைக்கும் நிறைய கடிதங்களை அவர் நிறைய பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ், பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கும் கடிதங்கள் மூலயமாக தான் அணுகிறார். அவருடைய கடிதங்கள் இன்று அவருடைய மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வளர்ச்சியை உறுதி செய்வதாக, பல உயர்ந்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வதாக அமைந்திருக்கு. இன்றும் கூட அவர் தனது முக்கிய அதிகாரிகளுக்கு இவர்களுக்கு லெட்டர் வாயிலாக தான் கம்யூனிகேஷனை செய்து கொண்டிருக்கின்றார். அதன் வாயிலாக அந்த நிறுவனம் மஹிந்திரா வளர்ந்திருக்கிறது என்று அவருடைய வரலாற்று பக்கங்களும் நமக்கு எடுத்துரைக்கிறது. நெக்ஸ்ட் சார். இவர் நான் யார் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் மறைந்த டாடா குடும்பத்தின் சேர்மனாக இருந்த ரத்தன் டாடா அவர்கள். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இவருக்குமான ஒரு கடித போக்குவரத்து ஒரு பெண்மணியின் குடும்ப சூழலை மாற்றியதற்கான உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இவரும் கடிதங்கள் எழுதுவதில் மற்றும் சக முதலீட்டாளர்களுக்கு, பார்ட்னர்களுக்கு, ஷேர் ஹோல்டர்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற கடிதங்கள் அனைத்தும். அவர்கள் கையொப்பமிட்ட கடிதத்தை பலரும் இன்றும் ஆட்டோகிராஃப் போல அதை ஒரு ஆவணமாக வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் இறந்திருக்கார். 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி வாழ்வதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருந்த போது அவருக்கு தெரிந்த ஒரு இன்சூரன்ஸ், எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணுங்கம்மா, உங்க குடும்பத்தை முதலீடு இல்லாத செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு, இதில் நீங்க எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது தினசரி வாழ்க்கை போராட்டத்திற்கு இது எந்த அளவுக்கு இப்போ அவநம்பிக்கையோட அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சின்னதா பண்ணி ஜெயிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு தோணுது. சாதாரணமாக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பல டைட்டில் பார்க்கு பல இடங்கள்ல போய் பாத்தீங்க அப்படின்னு, அக்சென்சர் ஒர்க்கு அதெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ஸ்டால் ஆக்டிவிட்டி நடக்கும். பேங்க்ஸ், நிறைய தொழில் நிறுவனங்கள் ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலயமாக பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணா 5000 கூட 10,000 கூட அப்படின்னு சொல்லிட்டு. சார் அது இல்லை சார், இது முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் சார். இந்த அம்மா எப்படியோ டிசிஎஸ் ஒருத்தர்கிட்ட பிடிச்சி எப்படியோ உங்க ரத்தன் டாடா சாரோடைய இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படியோ கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை அந்த லேடி எழுதுறாங்க. அது ஒரு சாதாரண ஒரு லேடி, ஒரு தொழிலதிபர் இல்ல, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சாமானியமான ஒரு ஏஜென்ட். ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்புறாங்க. இந்த மாதிரி என்னுடைய குடும்ப சூழல் இதுதான், எனக்கு நீங்க நினைச்ச உதவலாம், நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு பண உதவியும் பெற விரும்பவில்லை, ஆனால் நீங்க நினைத்தால் எனக்கு ஒரு உதவி செய்யலாம். உங்கள் டாடா குழும நிறுவனங்களில் எனக்கு கட்டணம் இல்லாமல்
ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பிழைப்பும் என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி மற்றும் இதர விஷயங்களும் சாதனைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி ஒரு மெயில போடுறாங்க. ரத்தன் டாட்டாவுக்கு இருக்கிற பிஸியில அவரு எல்லா மெயிலையும் அவர் பார்ப்பாரா, இல்ல அவர் செக்ரட்டரி தான் பார்ப்பாங்களா என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம யூகிக்க முடியாது. பட் இருந்தாலும் அவரிடமிருந்து ஒரு இமெயில் லெட்டரும், அவருக்கு ஒரு லெட்டர் வந்து அவர் கையொப்பமிட்ட ஒரு லெட்டரும் அந்த லேடிக்கு கிடைக்குதுங்க. என்ன கிடைக்குதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப சூழலுக்கு நான் எந்த வகையில் உதவுவதற்கு தயாரா இருக்கிறேன். எங்களுடைய இந்த கடிதத்தை எங்களுடைய டாடா குழுமத்தின் எந்த நிறுவன அலுவலகத்தில் வேணாலும் அந்த அதிகாரியிடம் காட்டி நீங்கள் ஸ்டால் ஆக்டிவிட்டி செய்து கொள்ளலாம். இதற்கு எந்த கட்டணமும் அவர்கள் பெற மாட்டார்கள் என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையும் வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் சொல்லி அவர் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இதை எடுத்துக்கிட்டவங்க டிசிஎஸ் அலுவலகம் போய் காட்டின உடனே குரூப் சேர்மனுடைய கையெழுத்தை பார்த்தோன்னே யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்னு ஏன் எல்லாரும் நின்று செலவிட்டு அடிச்சு அந்த அம்மாவுக்கு ஃப்ரீயா எல்லா இடத்துலையும் ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ண வாய்ப்பு கொடுக்குறாங்க. தடுமாறி ஒரு பாலிசி 2 பாலிசி விற்குவதற்கே தடுமாறி கொண்டிருந்த லேடி வந்து பல 100 பாலிசிகள், ஏன்னா அவங்க அங்க ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணும்போதே அந்த ஹெச்ஆர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி குரூப் சேர்மன்ட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க பண்ணவுல நிறைய பேர் அந்த அம்மாட்ட விரும்பி முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அதன் காரணமாக அந்த அம்மாவுடைய வாழ்க்கை தரம் வேறு விதத்திற்கு செல்கின்றது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர் பிள்ளைகள்லாம் படித்து வேலைக்கு சென்று விட்டார்கள். இன்றைக்கு அந்த அம்மா வந்து இன்றும் பண்டி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கேற்றியவர் ரத்தன் டாட்டா மறைந்த போது பலரும் கண்ணீர் விட்டு அழுதவர்கள்லாம் பல பேர். இன்றைக்கு அந்த அம்மையார் கூட அவருக்காக கண்ணீர் சிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தின் பொருளாதார சூழலை, சாமானியமான ஒரு குடும்பத்தின் பொருளாதார சூழலை ஒரு கடிதம் மூலயமாக, பிசினஸ் கம்யூனிகேஷன் மூலயமா மாற்றி அமைத்த பெருமை ரத்தன் டாட்டாவுக்கு உண்டு. அந்த பெண்மணி அதை தைரியமாக அணிய அந்த பெண்மணிக்கும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் சார். இவ்வளவும் சொல்லியாகிவிட்டது. இந்த நேரத்தில் நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்தான் திரு ராஜா பொன்னையா. என்னுடைய இளமை காலங்களில் நானும் நிறைய வணிக கடிதங்களை எழுதியிருக்கின்றேன். 15 காசு போஸ்ட் கார்டிலும் இன்னல் லெட்டர்களிலும் பல வணிக கடிதங்களை எழுதியிருக்கின்றேன். அந்த வணிகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளி மாணவனாக இருந்த போதே பல நிறுவனங்களுக்கு கடிதங்களை எழுதி அந்த நிறுவனத்தின் பிசினஸ் கேட்லாக் அனைத்தையும் வர வைத்து படித்து பார்த்து எதையே செய்ய முடியுமா என்று ஒரு தொழில்துறை ஆர்வத்திலேயே நான் இருந்து கொண்டிருந்த போது என்னுடைய கிறுக்கல் கையெழுத்துகளில் போஸ்ட் அன்புடையீர் என்று ஆரம்பித்த அந்த கடிதங்களுக்கு மதிப்பளித்து நிறைய நிறுவனங்கள் அவருடைய வணிக விஷயங்களை எல்லாம் எனக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த வணிகங்களை அனைத்தையும் நான் செய்தேனா என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலவற்றை செய்தேன், ஒரு சிலவற்றை செய்யவில்லை. படித்துக் கொண்டிருக்கும் போதே நான் காசு சம்பாதித்து அதை சேர்த்து வைத்து சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான விளைவாக அந்த கடித போக்குவரத்து அமைந்தது. இந்த கடித போக்குவரத்தை இன்னும் நேர்த்தியாக மாற்றி அமைத்த பெருமை திரு ராஜா பொன்னையா அவர்களுக்கு உண்டு. நான் கல்லூரி படித்து முடித்த காலத்தில் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், கல்லூரியில் படிக்கும் போதே நான் மியூச்சுவல் ஃபண்டுகளை மார்க்கெட் செய்ய ஆரம்பித்திருந்தேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு நான் ஷேர் மார்க்கெட் பற்றி குறித்தும் மியூச்சுவல் ஃபண்டு குறித்தும் நான் விவரித்த போது என்னுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் கொஞ்சம் என்னை ஆச்சரியத்துடனே பார்த்தார்கள். காரணம் என்னவென்றால், இவன் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவன், இவனே இந்த அளவுக்கு பேசுகிறானே, எப்படிப்பா இதெல்லாம் தெரியல. காரணம் தேடல்கள் நிறைய படித்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டு முட்டி மோதி அன்றைய காலகட்டத்தில் 89களில் எல்லாம் நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் செய்து கொண்டிருந்தேன். அதற்கான வணிக கடிதங்களை எனக்கு எழுதி அந்த நிறுவனங்களுடன் வந்து ஏஜென்சி கோடை வாங்கி தருவது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கடிதங்கள் ஆங்கிலத்தில் தயாரிக்க வேண்டிய இருந்த காரணத்தால் எனக்கு இந்த ராஜா பொன்னையா அவர்கள் மிகவும் உதவி செய்தார். இவர் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய நிறுவனங்களில் மேனேஜர், அதிகபட்சமாக ஜெனரல் மேனேஜர் பொறுப்பெல்லாம் இருந்தவர். இன்டர்நேஷனல் லெவலில் மிக அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அருமையான கடிதங்களை எழுதக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அதன் வாயிலாக அவர் கடிதங்கள் எனக்கு தயாரித்து கொடுத்த கடிதங்கள் அனைத்தும் மிக அருமையான கடிதங்கள். அந்த கடிதங்கள் வாயிலாக நிறைய நிறுவனங்களுடன் இணைந்து அப்பொழுது நான் பிசினஸ் செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவரை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன். அவர் இப்போது இல்லை, அவர் 93களிலே அவர் இறந்து விட்டார். இருந்தாலும் அவரை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன் நண்பர்களே. நெக்ஸ்ட் சார்.
நன்றி நண்பர்களே. இதுகாரும் நான் கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ், காம்பஸ் கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது வணிக தகவல்கள். ஒரு வணிக தகவல்கள் வெற்றிச்சடைய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட கடிதங்கள் வாயிலாக நிறுவனங்களை வெற்றி பெற செய்த தங்களுடைய எண்ணங்களை கீழ்மட்ட லெவலில் இருப்பவர்களுக்கும் சரி, சக மனிதர்களுக்கும் தெரியப்படுத்துவதன் மூலமாக வெற்றி பெற்ற பல மனிதர்களை நான் இங்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தினேன். இன்று இ கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்னாளுமை என்ற தத்துவத்தின் காரணமாக இமெயில்களில் சுருங்கிவிட்டது. கடிதங்களை கையில் பார்ப்பது அரிதாகிவிட்டது. இன்று கடிதங்கள் என்ற பெயரில் நமக்கு சேரும் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற மேஷோ என்ற நிறுவனங்களின் பார்சல்கள் தான் நமக்கு கடிதங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறதே தவிர கடிதங்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. பொங்கல் வாழ்த்து அட்டைகளும், கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளும், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து அட்டைகளும் நாம் கண்ணில் பார்ப்பதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. சாமானியன் இப்படிதான் அவன் கடிதங்களை பார்த்திருக்கிறான், படித்திருக்கிறான், தொட்டு தடவி ரசித்திருக்கின்றான். ஆனால் பிசினஸ் உலகில் அவர்கள் எழுதிய கடிதங்கள், பல கடிதங்கள் பல பேரின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கின்றது. பல வணிக கடிதங்களை பழுப்பு நிறத்தில் மெக்கி போன பல கடிதங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த பிசினஸ் கடிதங்களில் உள்ள வரிகளை எல்லாம் நான் பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு கடிதங்கள் எழுதி இருக்கிறார்கள், இது வணிகத்தை கூட்டி இருக்கிறது, பலரின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது என்பதனை நான் பல காலகட்டத்தில் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் நண்பர்கள் இங்கு கம்யூனிகேஷனுக்காக பல விஷயங்களை இங்கு எடுத்துரைத்திருந்தாலும் கடிதங்கள் என்பது ஒரு 0 to 0 எப்படியெல்லாம் ஒரு நிறுவனத்தை கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதை என்னளவில் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் திரட்டிய தகவல் வாயிலாக உங்களிடம் படைத்திருக்கின்றேன். நண்பர்களே, அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாய்ப்பு வழங்கிய நற்புலரியின் நிறுவனர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பின்னூட்டத்திற்காக காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மணன் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பராக வழங்கியிருக்கீங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு சிஓ செஷன் முடிஞ்சனால தான் நானும் உள்ளே இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு என்னுடைய செஷன்னாலும் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க, பட் என்னால் தான் அதை கவனிக்க முடியலன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது செஷன் சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக செஷன் வழங்கி உங்களுக்கு நற்புலர் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்றுனை பற்றி அறிமுகம் வழங்க பிருத்திவிராஜன் சார் அவர்களை அழைக்கின்றேன். பிருத்திவிராஜன் சார் ஆடியோவில் இருக்கீங்களா? ஓகே. சரி, இன்னைக்கு ஒரு அருமையான பயிற்சி நமக்கு வழங்கிட்டு பின்னோட்டத்துக்காக உன்னுடைய நண்பரை பற்றிய ஒரு அறிமுகம். இவரை பற்றிய அறிமுகம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம அதை பண்றோம். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கராபுரம் என்கிற ஊரினை தனது சொந்த பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரி ஆவார். BFSI என்று சொல்லக்கூடிய பேங்கிங், முதலீடு, இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி வங்கி சார்ந்த ஏனைய கார்ப்பரேட் நிறுவனங்களின் டீம் லீடர் பதவி துவங்கி முன்னிலை ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் சீனியர் மேனேஜர் வரை பணிபுரிந்த சீரிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோராக செயல்பட்டு வரும் இவர் L&T Fiscal Solutions அண்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்து செயலாற்றி வருகிறார். JCI சென்னை கிரேட்டர் சிட்டி அமைப்பின் சாசன தலைவர், முன்னாள் JCI மண்டலம் 16 அதிகாரி, JCI சர்டிஃபைட் ட்ரெயினர், மேலும் நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்சுகுருகுலம் மற்றும் 1234 ஃபவுண்டேஷன் அமைப்புகளில் உறுப்பினர் மற்றும் முக்கிய நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். இவர் யங் என்டர்பிரினர் ஸ்கூல் OES என்று அழைப்பார்கள், IBN பிசினஸ் நெட்வொர்க் போன்ற தொழில்துறை அமைப்புகளிலும் உறுப்பினராக செயலாற்றி வருகிறார். மேலும் நற்புலரி அமைப்பின் துவங்கிய நாள் முதல் பார்வையாளராக வந்து பின்னர் நற்புலரி நிறுவனர் அவர்களின் வேண்டுகோளின்படி ஒருங்கிணைப்பு குழுவிலும் இணைந்து பல முக்கிய நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக செயலாற்றி வரும் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் பிரிதிவேலன் சார். சிறப்பான அறிமுகம் வழங்கிய பிரிதிவேலன் சாருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலி நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிங்காரவேல் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நேற்று ஒரு படம் பார்த்தேங்க, கமலி நடுக்காவேரின்னு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ படத்தை சொன்னாதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அதே மாதிரிதான் சங்கராபுரத்திலிருந்து லட்சுமி நாராயணன் சார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஊரு தெரியும், அந்த கிராமமும் அந்த ஏரியாவை தெரியும், எப்படியாப்பட்ட மக்கள்னு தெரியும். அந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி அந்த கிராமமும் அந்த மக்களும் சார்ந்த இடம். இவர் எந்த லெவலுக்கு போயிருந்தாலும் அந்த மனித தன்மையோட அழகா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகக்கூடியவர். அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜேசி இங்கிலத்துல நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் எங்களை வழிகாட்டுறதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம். அப்படி ஒரு சீனியர் ஜேசிங்கிறதுல உண்மையாலுமே பெருமை. ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சீனியர் ஜேசிஸ் ஒரு அவங்களுடைய எதிர்கால சந்ததியினரை என்னதான் எந்த லெவல் போனாலும் சிங்கரோல் உதாரணத்துக்கு என்ன கூட அன்னைக்கு நான் ஒரு கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன், சாரை மீட் பண்ணேன். இப்படி இல்லைங்க, இப்படி பண்ணுங்கிறப்ப பெருமையா இருக்கு. ஒரு தந்தை தாய் போல வழிகாட்டுறதுக்கு அப்படி ஒரு மனிதர். அதே மாதிரி 0 to hero அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அந்த கடிதம் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாதுங்க. அந்த வாழ்த்தட்டை, பொங்கல் வாழ்த்துக்கள், ஒரு விஷயங்களை பழைய விஷயங்கள்லாம் திரும்பி மனதில் கொண்டாந்து ஒரு உருக்கமா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயங்களை அழகா கொடுத்துருக்காரு சார். உங்களுடைய சேவை ஜேசிக்கும் இல்ல எல்லாத்துக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் தேவை. நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். வாழ்க வளமுடன். இன்னும் நீண்ட நாள் நீடோடு வாழணும். ஏன்னா நீங்க குடும்பத்திலையும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு பொது வாழ்க்கையிலையும் நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தொடர்ந்து மில்டன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் நட்பு வணக்கம். இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கிற தொட்டு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. கடைசியில தான் கேட்கற வாய்ப்பு இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. வழக்கம் போல ஒரு ரிசர்ச் பேஸ்டு பண்ற மாதிரி இருக்குன்றது கடைசியா சொன்னாரு. அந்த தேங்க்யூ அந்த கார்டு போறதுக்கு முன்னால அந்த ஒரு நபர் அவருடைய ஃப்ரெண்ட் டேட் பிலாசபர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அந்த சரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு, அந்த கடிதங்களை எழுதுறதுக்கு உதவி சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா தோணுச்சு. சூஸ் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வில் சூஸ் யூ. அதாவது நீங்க ஒரு சூஸ் அண்ட் விஸ்ல மாறினா உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களை அதை மாற்றும். அதாவது a word aptly said is like apples of gold with settings of silver என்று ப்ராவர்ப்ஸ் சொல்ற மாதிரி, ப்ராவர்ப்ஸ் புக்கு சொல்ற மாதிரி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு ரகசியத்தை அந்த ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல கேட்க முடியுது. அதாவது நம்ம கரெக்டான வேர்ட்ஸ் அந்த தட் வேர்ட்ஸ் சூஸ் அவர் டெஸ்டினி, விதியை மாற்றும்ன்றது ரொம்ப அற்புதம். தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் டு லிசன் ஃபுல்லி டு யூ. afterwards I will connect you. தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி சார். தேங்க்யூ மில்டன் சார். தொடர்ந்து ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நற்புலரி அனைவருக்கும். லட்சுமி நாராயணன் சாருடைய செஷன் எப்பவுமே நிறைய இன்ஃபர்மேஷனோட இருக்கும். நிறைய அவர் சாதாரணமா எதையும் பண்ண மாட்டாரு, ரொம்ப சிரத்தை எடுப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய செஷன் இன்னைக்கு இருந்தது. ஒரு பிபிடியோட ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு போட்டோ தான், அந்த போட்டோவோட விஷயங்கள் நிறைய சொன்னாரு. கடிதங்கள் பத்தி நிறைய பேசினாங்க. நான் ஏற்கனவே கூட நம்ம தளத்துல சொல்லியிருக்கேன், என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடிதங்கள் நான் சென்னையில வேலை பார்த்த போது எனக்கு வந்த கடிதங்கள் எங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அந்த கடிதங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேரி ஆகாது. அந்த இண்டிவிஜுவல் ஹேண்ட் ரிட்டனா எழுதுனால அவங்களோட நினைவுகள், அவங்களுடைய ஒரு வார்த்தைகள் படிக்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னைக்குமே ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த கடிதம்ங்கிறது. எப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அன்னைக்கெல்லாம் எடுத்து அந்த கடிதத்தை ஒன்னொன்னா படிப்பேன். அந்த காலகட்டத்துக்கு நம்ம போக முடியும். அடுத்த காலகட்டங்கள் இப்ப டெக்னாலஜி வந்ததுனால அந்த கடிதங்கள் பத்தி பெருசா எடுக்கல. பல கடிதங்கள் வரலாறையே மாற்றி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில அழகான அந்த ஒரு கண்டென்ட் எடுத்தது அருமையான ஒரு விஷயம். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாருடைய
விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா அந்த டிரைவருக்கு இந்த ஷேரை கொடுத்தது ஒரு அண்டர்ரேட்டடா அது வந்து கம்மியான எக்ஸ்பெக்டடோட கம்மியான வித்துது. அந்த விஷயங்கள் எப்படி அதெல்லாம் மாறிச்சு அப்படின்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுல தொழிலதிபர்ல ஜெயர்டி டாட்டா உப்பு கூட நான் டாட்டா உப்பு தான் வாங்குவேன். நான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த டாட்டா தான். நம்மளோட கோவிட் டயத்துல கூட கவர்மெண்ட்டுக்கே அவர் ஃபண்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தயால குணங்கள் உள்ள ஒரு பர்சன். எதெல்லாம் பாசிட்டிவ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட சேல் பண்றது இல்லை. அவரெல்லாம் அதுக்குள்ள வந்திருந்தாருன்னா வேற லெவல்ல போயிருக்கலாம். ஸோ அவரை பத்தின சொன்ன விஷயங்கள் சும்மா ஒரு பாலிசி எடுக்கிற ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவங்க அதுல இருந்து வளர்ந்தது பல விஷயங்களை சார் ஷேர் பண்ணாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் சூப்பரா இருந்தது. ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு செஷன் சார். நன்றி சார். நல்ல சர்தை எடுத்து பண்ண ஒரு செஷன். தேங்க்யூ ரமேஷ் சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்க சார். மில்டன் சார், சிங்கரவேல் சார், உங்கள் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. அப்படி இருக்கு. ஸோ தொடர்ந்து விவேகானந்த் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்பொழுது வணக்கங்கள். இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி லெட்டர் ரைட்டிங் வந்து ஐ மீன் அதாவது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் நான் அப்புறமா ஃபீட்பேக் சொல்லுவேன். அடுத்தவங்க கூப்பிடுவாங்க. ஓகே விவேகானந்த் சார். அருணகிரி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நட்புலரி வணக்கம். லட்சுமி நாராயண் சார், நட்புலரி வணக்கம். சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்த குறிப்பா கடித போக்குவரத்துக்களை வந்து ரொம்ப அருமையா சொன்னார் பிரபலங்களுடைய. நான் ஒரு முக்கியமான கடிதத்தை ஒரு 2 நிமிஷம் வாசிக்கிறேன். உழைத்து சம்பாதிக்கும் $1 உழைக்காமல் சம்பாதிக்கும் $5 விட மதிப்பானது என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவனுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக் கொடுங்கள். அவனுக்கு பொறாமை குணம் வந்துவிடாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மௌனமாக ரசித்து சிரிப்பதின் ரகசியத்தையும் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒளிவது கோழைத்தனம் என்பதையும் புரிய வையுங்கள். புத்தகம் என்னும் அற்புத உலகின் வாசலை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். இயற்கையின் அதிசயத்தை ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏமாற்றுவதை விட தோல்வி அடைவது மேலென்று புரிய வையுங்கள். மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் முரடர்களிடம் கடினமாகவும் அணுகுவதற்கு பயிற்சி கொடுங்கள். கும்பலோடு கும்பலாக கரைந்து விடாமல் எந்த சூழலிலும் தனது சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். துயரமான வேலைகளில் சிரிப்பது எப்படி என்றும் கண்ணீர் விடுவதில் தவறில்லை என்றும் கற்றுக் கொடுங்கள். அவன் தன் மீதே மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் மனித குலத்தின் மீது அவன் நம்பிக்கை கொள்வான். இவற்றில் உமக்கு எவையெல்லாம் சாத்தியமோ அவற்றையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவன் மிக நல்லவன், என் அன்பு மகன் என்று முடிக்கிறார் அந்த பிரபலம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அந்த வகையில் இன்று முக்கிய பிரபலங்களின் கடிதங்களை அவர்கள் வியாபாரத்திற்காக எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்று லட்சுமி நாராயணன் மிக அருமையாக எடுத்து கூறினார். செஷன் ரொம்ப சூப்பர் சார். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். சிறப்பான ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. தொடர்ந்து நாளந்தா சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்பதி. இன்னைக்கு ஒரு அருமையான செஷன். இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் சார் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ நான் என்னுடைய பிக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் கையில இருக்கிறது தெரியுதா மக்களே? பார்க்க முடியுதா? இது வந்து ஒரு செல்போன் ஸ்டாண்டு. ஸோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களால படிக்க முடியும்னு நினைக்கிறேன். LNT பிசிக்கல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி நாராயணன் சாரோட கன்சர்ன் அது. அதாவது ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். நாம இல்லாத இடத்துல கூட நம்மளுடைய பிசினஸ் செகண்ட் பை செகண்ட் கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. ஸோ இது தனக்காக அவரு ஒர்க் பண்ணி நிறைய கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இஸ் எ பெஸ்ட் டீம் பிளேயர். எப்பவுமே வந்து எல்லாரையும் கூட்டு போகணும்னு நினைப்பாரு. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனதாலும் சரி, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போறேன், அது நாசுக்கா சொல்லுவாரு. உங்களோட அவைலபிலிட்டி என்னங்கிறத பார்த்து கொடுத்தா முடிஞ்சா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லுவாரு. எனக்கு சுத்தமா அந்த நாலேஜே கிடையாது. நான் போகவே மாட்டேன். சார் எங்கேயோ போய் பிடிச்சி என்னையும் கூட்டு போய் நுழைச்சு விடுவாரு. ஸோ நிறைய எனக்கு செஷன்ஸ் வந்து நான் ஒரு ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கிறதுல விஷயத்துல நான் ஆசைப்பட்டதை விட இவர் ஆசைப்பட்டது.
ஸோ தட் இஸ் அ ரீசன். லட்சுமி நாராயண் சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இன்னைக்கு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் என்னுடைய லைஃப்ல இல்லாம போயிருக்கும். அந்த ஒரு கேரக்டர் இல்லாம போயிருக்கும். பிருத்திவிராஜன் வந்து எப்பவும் போல பிசினஸ் மேனா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேனோட கம்யூனிகேஷன் வந்து இப்போ எப்படி அன்னைக்கு டாடா வந்து அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வச்சதோ டாட்டாவுடைய கேரக்டர், அதே மாதிரி இவருடைய கேரக்டர் வந்து நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில இருந்து விளக்கேற்றி வச்சிருக்கு, நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. மோசதி பாடின மாதிரி இருக்கும். இருந்தாலும் சொல்லிடுறேன், ஒருத்தருக்குலாம் மிஷின் வாங்கி கொடுத்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரப்பர்ஸ்டாம் மிஷின் வாங்கி கொடுத்து அவரை நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொந்த கை காசு போட்டு வாங்கி கொடுத்து அவர் பண்ண வச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இதை மட்டும் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து இது உண்டு, அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம், ஒரு ஆர்வம், அதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அன்னைக்கு வளம் நமக்கு நடுவில். அவர் தொழில பெரிய அளவில் சாதிச்சார். அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் நிறைய சாதிச்சிருக்காரு. அவருடைய பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். செஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். எல்லா ஒரு தொழில்களும் எடுத்து அவங்களுடைய கேரக்டரை பத்தி சொல்லி அவங்க பிசினஸ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட் சார். தேங்க்யூ நட்புலவி. தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். நல்ல ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. தொடர்ந்து ஹீலர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். லட்சுமி நாராயண் சாரோட நம்ம இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் வரும்போது அவரோட பேச்செல்லாம் கேட்கும்போது ஒரு நாள் நான் தேசியா கூப்பிட்டு பேசும்போது இவர் ஏதாவது ப்ரோக்ராம் கொடுத்தா எப்படி இருக்கும், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ற மாதிரி த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டாப் லெவல்ல இருந்த பீப்புளோட இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப இலகுவா, அதாவது ஒரு புக்கையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் படிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா அதுல செலக்டிவா சில விஷயங்களை எடுத்து இந்த கார்ல வந்து டிரைவரா இருந்து அவர் ஏர்ன் பண்ணது, அதாவது ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து இவர் வந்து கேட்கறது, முதலாளி எப்படி கேட்பாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர் கொடுக்கற தன்மையில இருக்காரு, இவர் வாங்குற தன்மையில இருக்காரு. ஆனா அது அபரிமிதமா கிடைக்குதுங்கிறத தாண்டி இப்ப இன்னைக்கு முத்தாய்ப்பா கொடுத்த அந்த ஃபீட்பேக்ல ஏமாற்றுவதை விட தோல்வி அடைவதே மேல் அப்படிங்கிற அருணகிரி சாரோட அந்த லெட்டர் படிக்கும்போது வேற லெவல். அதாவது நம்ம அந்த உண்மைதான், இந்த டாட்டாவை பத்தி நம்ம பேசுறோம், கண்ணு கலங்குறோம் அப்படிங்கன்னா we have to take it as a role model. and ஒரு இடத்துலயும் அந்த தாட்டை வந்து எடுத்துக்கணும். லட்சுமி நாராயண் சார் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. மென்மேலும் வளரணும். நாலேஜ் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் இமிடியட்லிங்கிறோம். அதாவது இது நான் என்னோட கான்செப்ட்லயே 2 கான்செப்ட் சொல்லுவேன். வேவா பிரின்சிபிள், வாவா பிரின்சிபிள்னு ஒண்ணு. வேவா பிரின்சிபிள்னா வழிகளை வழிகளாக மாற்றுதல். எல்லாருக்கும் பெயின் இருக்கு. அந்த பெயின் அந்த எந்த வழியில வந்தாங்க அப்படிங்கிற தாட்டை விதைக்கிறத தாண்டி இனிமே எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, வாவா பிரின்சிபல்ல வார்த்தைகளை வாழ்க்கைகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இட்ஸ்னா ஏனோ தானோன்னு சொல்ற விஷயங்கள் இல்லை. கீப் ஆன் ரைட்டிங் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வில் ஹேவ் ஹை இம்பாக்ட். ஆல் த பெஸ்ட் சார். லட்சுமி நாராயண் சார் ரொம்ப சந்தோஷம். வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஹீலர் சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்க. தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். இனிய காலை வணக்கம். லட்சுமி நாராயணன் சார், இந்த 30வது நாள் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கு மிகவும் நற்புலரை கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது பழைய காலத்தில் கடிதங்கள் மூலியமாகத்தான் ஒவ்வொன்றும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வயர்லெஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடிதங்கள் தான். ஒரு கடிதம் ஒரு வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியும். அதை நான் அனுபவித்திருக்கின்றேன். ஒரு நாள் 5வது படிக்கும் பொழுது அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து காமராஜர், அவரை எங்கள் பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவருக்கு 1000 கடிதங்களை மாணவர்கள் மூலியமாக எங்கள் ஆசிரியர் எழுதி அதை அவரவர்கள் 100 கடிதங்களை கட்டி போஸ்டல் செய்ய அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி 1000 கடிதங்களை நாங்கள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். கடிதங்கள் ஒருவரை எப்படி உயர்த்தி இருக்கின்றது என்பதற்கு நீங்கள் உதாரணம் காட்டிய பல பேர்கள் இப்பொழுது அனைவருமே கடிதத்தின் மூலியமாக தொழில்களை வளர்த்திருக்கின்றார்கள். தொழில் மிகவும் சீரும் சிறப்புமாக, இன்னும் அவர்கள் மறைந்தாலும் அந்த தொழில் இன்னும் மறையாத அளவிற்கு இந்த கடிதங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றது என்பதை
நீங்கள் இந்த 30வது நாளில் நினைவூட்டியதற்கு மிக மிக சிறப்பு சார். கடிதத்தை மறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு புத்துயிர் தருவது போல அமைந்து விட்டது என்ற கருத்தை நான் பதிவு செய்து உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தாமரம் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கே வாங்கலாம். நன்றி மேடம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயாவுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லுறேன். இன்னைக்கு நான் இந்த இதுக்கு வர்றப்ப ரமேஷ் சார் வரமாட்டாரு இன்னைக்கு அப்படின்னு நான் வந்தேன். ஏன்னா நேற்று தான் அவருக்கு அந்த விழாலாம் நடந்திருக்கு, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நிச்சயம் அவர் வரமாட்டாருங்கிறது வந்தேன். இதுதான் அவரு இன்னைக்கு வந்திருக்காரு. அதை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஒண்ணு, ஐயா அவர்கள் ஹென்ரி ஃபோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில தனக்கு எழுத உதவி செய்த ராஜா புன்னையால முடிச்சிருக்காரு. இந்த 9 பேரையும் எழுதி வச்சு ஆய்வு செய்ய நினைச்சோம்னாலே ஹென்ரி ஃபோர்டு ஒண்ணுமே படிக்காம ஆரம்பிச்சாரியா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 9 பேரை பத்தி ஆய்வு செஞ்சோம்னாலே நம்ம பெரும்பகுதியான நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டலாம். அவ்வளவு செய்திகள் இவ்வளவு இதுல இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் நான் நேரம் கருதி சொல்லிடுறேன். ரத்தன் டாட்டா அவங்கள சொல்றப்ப நாங்க பிஹெச்எல்ல இருந்து ஒரு டூர் போயிருந்தோம், ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் லீட் பண்ணிட்டு. அப்ப சொன்னது என்னன்னா, தமிழர் ஒருத்தர் தலைவரா இருந்தாரு தொழிற்சங்கத்துல. அவர் சொன்ன செய்தி இன்னும் என் மைண்ட்ல 85ல சொன்னது இன்னும் என் மைண்ட்ல இருக்கு. என்ன சொன்னார்னா, மற்ற இடங்கள்லாம் தொழிற்சங்கம் ஆரம்பிச்சா அவனை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏய் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறியாடா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இவருதான் எங்களுக்கு இடம் கொடுத்து மாசம் நீங்க எத்தனை 2 3 கூட்டம் போட்டுங்கன்னு இடம் கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னு. இன்னும் how people are varying from others இன்னும் என் மைண்ட்ல இருக்கு. அது வார்த்தை, அதுல வாழ்வு அப்படின்னு இப்ப கீழர் ஐயா சொன்னாங்க இல்லையா, நமது ஆசிரியர் அவர்கள். அதுல சொல்லணும்னா 26ஆம் தேதி எனக்கு போன் பண்ணி லட்சுமி நாராயணன் சார் உடம்பு முடியாதப்ப நான் ரொம்ப நாளா வரலங்க அப்படின்னு போன் பண்ணி, நாளைக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களை எனக்கு நல்லா தெரியும், உணர்ச்சி ரொம்ப வசப்படாம இமோஷனா நீங்க மாறிடாம செய்யுங்கன்னு சொல்லி வச்சாரு. The value of the people. எந்த கன்சர்ன் உங்க மேல, ஐயோ அவர் உடம்பு நல்லா இருக்கணுமே, இவருக்கு இது இருக்கணுமே, இவர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருமே, இந்த கன்சர்ன் அபவுட் த பீப்புள். இதை விட நான் எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, முடியல. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார், ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஸ்ரீபரத் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். ஸ்ரீபரத் சார் ஆடிபிளா இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சரவணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் நட்புலரி நற்காலை வணக்கம். இன்றைய செக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சரவணன் சார். சிவகணி மேம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்காலை வணக்கம் சார். இன்னைக்கு பிபிடி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொருத்தரோட முகங்களையும் காட்டி யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எவ்வளவு உயர்ந்த ஆளுமைகளை காலையில சிந்திக்க வச்சு, அதுக்கப்புறமா அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. கடைசியா உங்களின் வழிகாட்டியும் எடுத்து சொன்னீங்க. நம்ம எத்தனையோ பேரை பாக்குறோம் தினம் தினம், ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு அப்படிங்கிற அந்த படிக்கற்கள் தான் இன்னைக்கு பாடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு நாளை வரையில் உங்களை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளுடைய சந்திப்பு இருந்தது. ஒரு 10 நிமிடம் தான் அந்த இறையர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 10 நிமிடத்துல ஒரு அந்யோன்யமான உறவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலம் குறைவா இருந்தாலும் இந்த பகிர்வுகள் நிறைவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல தருணங்கள் அதெல்லாம். உங்களை சந்திச்சதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கே அன்னைக்கு நான் நன்றி சொன்ன இறைவனுக்கு.
அதுக்கப்புறமா இன்னைக்கு செஷனுக்கு வரேன். நவரத்தினங்களை நமக்கெல்லாம் காட்டி நற்காலை ஞாயிறு பொழுதில் நலமுடன் இருக்க ஆன்றோர் பலரை ஆளுமையாய் காட்டி சான்றோராய் மாறிட சாட்சியாய் கடிதங்கள் எண்ணிலா மாந்தரின் ஏற்றமான உழைப்பை மண்ணிலே வாழ்ந்திட மகத்துவத்தையும் காட்டியும் கடிதங்களில் கருத்துக்களை களமதில் ஏற்றிட படித்துமே நாமும் பற்பல சாதனை ஆற்றுவோம். கடிதமே உணர்வாய் என்றும் இருந்திட படித்திட பகிர்ந்திட கனவாய் நடந்திடும் வாழ்விலே உயர்ந்திட வணிகமே தொடங்கிடு ஆழ்ந்துமே கருத்துக்கள் அறிவாய் தந்திடு கடிதமே கருவியாய் களத்திலே இருக்க காலையில் தந்திட்ட நமது நண்பர் லக்ஷ்மி சார் அவர்களுக்கு நன்றி. மேடம், வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ சகரி மேம். நல்ல அருமையான ஒரு கடிதத்தை விட்டு நீங்க ஒரு நல்ல கவிதை எழுதிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜெயகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, அதுக்குள்ள ஒரு லெஃப்ட் ஆயிட்டு. ஸ்ரீபார சார், இப்போ நீங்க அவைலபிளா இருக்கீங்களா? ஸோ அவர் ஏதாவது டிராவலிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, அதனால தான் அவரோட ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இது பண்ண முடியல. ஸோ ரமேஷ் சார், மறுபடியும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா மேடம், ஆக்சுவலி நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வேற சேரன் சாப் சொல்லலாம். மற்றவங்களை அந்த எம்பத்தின்னு நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலி நேற்றுக்கு எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது மணி 1, கிட்டத்தட்ட முந்தின நாள் ஈவினிங் ஆரம்பித்த ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக நைட்டு தான் முடிஞ்சுது. வந்துட்டு இன்னைக்கு காலைல லட்சுமணன் சார் ப்ரோக்ராம்னு கிடையாது, யார் ப்ரோக்ராமா இருந்தாலும் கண்டிப்பா நான் இதுல வந்திருப்பேன். ஸோ வரமாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நண்பரை பத்தி ஒரு நினைக்கிறதுன்றது, அந்த மாதிரி நண்பர்கள்லாம் இந்த தளத்துல கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நட்பல இது தளத்துக்கு. நன்றி. ஓகே ரமேஷ் சார். இல்ல சார், மறுபடியும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. வேற ஃபோரம்ல பண்றாங்க, இங்கேயும் பண்ணணும். எல்லாருடைய முகங்களையும் காட்டி நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஒரு குரூப் போட்டோ மாதிரி, அதாவது இன்னைக்கு யார் பார்ட்டிசிபென்ட்ஸோ அவங்க முகத்தெல்லாம் காமிக்கணும். அதாவது என்னன்னா, இந்த மனிதனா பிறக்கிறதே அபூர்வம். அத நம்ம பேசும்போது பேசுறவங்க யார் பிரசன்ட் பண்றாங்களோ அவங்களோட ஃபேஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் தட், அந்த வேர்டு வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கைய மாத்துறதுக்கு. இவரை நான் பார்த்துதான் அவர் சேவ் பண்ணேன். அட்லீஸ்ட் இது ஒரு குட் மெமரிஸா இருக்கும். அதனால ட்ரை டு பிளான் ஃபார் இட். இந்த ஃபோரம்ல கடைசியா முடியும் போது வீடியோ ஆன் பண்ணி ஒவ்வொருத்தரோட போட்டோவோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த வார்த்தைகள் அது வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு சின்ன ரிக்வெஸ்ட். அது இஃப் பாசிபிள் பிளான் பண்ணி பாருங்க. சந்தோஷம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். பட் ஆனால் மார்னிங் டைம் செஷன் வரும்போது எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியாது இல்லையா? ஸோ அதனாலதான் அதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் செஷன் அட்டன் பண்ற ஆர்வத்துல இருந்து காலையில உங்களை மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காந்து பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி லேடிஸ் வீட்டுல ஒர்க் பார்க்கணும், அதனால அந்த ப்ரெஷர்ல இருக்கும். அதனாலதான் இதை நாங்க இது பண்றோம். என்னன்னா பாத்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் கண்டிப்பா ஃபேஸ் காமிச்சுதான் பேசுவாங்க. இன்னைக்கு அவர் ஏன் ஃபேஸ் காட்டலன்னா, அந்த வீடியோ பிரசன்டேஷன் வரும்போது ஆடியோ பிரசன்டேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது மாதிரி வருது. ரொம்ப குறைஞ்சிரும். வீடியோ போட்டோம்னா சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிருங்கிற அந்த பயமும் வந்துடும் மேம். சார்ஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நம்ம ஹீலர் சாருடைய விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம் சார். எல்லாரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டிப்பா நீங்க சொன்னதை ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் ஏற்கப்படும், அதற்கு நீங்க சொன்னதுக்கும் கண்டிப்பா ஏற்கப்படும். தொடர்ந்து லட்சுமணன் சார், உங்களுக்கான ஒரு நிமிடம் நீங்க பேசலாம். உங்கள் முகம் ஸ்ரீபரத் இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு, நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். பட் ஆனா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆக்சுவலி ஒரு ட்ரெயினிங்ல என்ன இருக்காரா, ட்ரெயின் ஏதாவது டிராவல்ல இருக்காரா தெரியலையான்னு தெரியல. நீங்க பேசுங்க. அவரு சேலத்துல இருந்து சென்னை போயிட்டு இருக்காரு ட்ரெயின்ல. ஓகே நீங்க பேசுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் வணக்கம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே.
மிகுந்த மகிழ்ச்சி தருணம். என்ன சொல்றது அப்படின்னா, நல்லதொரு வாய்ப்பு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, நாய் குலைத்து கொண்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து இது பண்ணேன். நல்லது ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நிறைய நண்பர்கள் பின்னூட்டம் வழங்கினீர்கள். நிறைய ஒரு ஆளுமைகள், இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு உறுதுணை செய்யக்கூடிய பல நல்லதொரு ஆளுமைகளும் அவருடைய வணிக கடிதங்கள் மூலமாக நிறுவனத்தை வளர்த்தெடுத்ததும், இந்திய நாட்டுக்கு பொருளாதார பல விஷயங்களை வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்ததையும் நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். பிசினஸ் கம்யூனிகேஷன்ல இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாளொரு வேலை போதுருவோம் நம்ம. இருந்தாலும் மறந்துவிட்ட அந்த கடித போக்குவரத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் மனதில் இருந்தது. அதை இன்று நான் வெளிப்படுத்தினேன். அதற்கான வாய்ப்பு வழங்கிய இந்த தளத்திற்கு நன்றி. இதுகாரும் அதை ரசித்து சிலாகித்து உங்கள் ஒவ்வொருவருடைய அன்பின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் இருகாரம் கூப்பி நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மணன் சார். சிறப்பான பயிற்சி, சிறப்பான ஃபீட்பேக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட செஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனந்த் மகேந்திரா அவர்களை சொல்லும்போது, கோயம்புத்தூரை சேர்ந்த இட்லிக்கார ஆயா ₹1 அவங்க இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஏழ்மையான குடிசையில இருந்து இவருடைய விஷயத்த வந்து போட்டோ மற்றும் இதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் வந்திருந்தது அவங்களுடைய இது. அதை பார்த்துவிட்டு ஆனந்த மகேந்திரா அவர்கள் அவர்களுக்கு ஒரு வீடு கட்டித்தர சொல்லி அவருக்கு முழுமையான அனைத்து செலவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதை நான் இந்த நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டு பாட்டிக்கு இங்கிருந்தோ வட இந்தியாவிலிருந்து ஒரு தொழிலதிபர் உதவி செய்திருக்கின்றார். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு பத்திரிகை செய்தியை படித்து விட்டு அதை அவர் கவனத்திற்கு வந்து அதை பிடித்து அவங்க ஆளை அனுப்பி அந்த அம்மாவுக்கு ஒரு உதவி செய்ததை நான் இந்த நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி லக்ஷ்மணன் சார். சின்ன சின்ன விஷயங்கள் நோக்கன் காரணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லக்ஷ்மணன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய புக்ஸ் எல்லாம் முன்னாடி படிப்பேன். சென்னையில் இருக்கும்போதுல படுக்கிற டைமே அதிகமாக விடியற் கலையாக தான் இருக்கும். சரி, காலையில் ஏதாவது நான் இன்சூரன்ஸ் எனக்கு வந்து சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது நான் படித்ததே 3 மணிக்கு 4 மணிக்குன்னு சொல்லுவார். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்போ நாலேஜ் நிறைய எடுத்துக்கும் போது அந்த டைம் வந்து அவருக்கு நேரம் போகிறதே தெரியாது. நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்தை கேட்டாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டைப். அது மட்டும் இல்லை, தெரியலன்னா கூட இப்போ இது எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கே நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை யார்கிட்ட இருந்து வாங்க முடியுமோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த சரியான ஒரு விஷயத்த நமக்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளுமைக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு பயிற்சி எடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வாங்க. நம்ம வீரசேகர் சார் சொல்லும்போது என்ன சார் சொல்லுவீங்க? தொடர்ந்து வீரசேகர் சார் நீங்க அவங்க வாயில சொன்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்போடு வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். அன்போடு வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். அமுதம்னு ஏதோ உணவா நினைச்சுக்க போறாங்க. உங்கள் அமுத வார்த்தைகளையும் வரிகளையும் தாருங்கள் அப்படின்னு உணவும் உணர்வும். ஓகே, அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைக்கு சொந்தக்கார வீரசேகரன் சார். அவர் எல்லாருக்குமே அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாரு கடைசி வரலும். முடிக்கும் போது சொல்றாரு. சோ ரொம்ப அருமையான வார்த்தைகள். அந்த அருமையான வார்த்தைக்கு சொந்தக்காரர் வீரசேகரன் சார். அவர் வாயால் அந்த வார்த்தையை சொன்னதான் அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அவர் சொன்னேன். ஸோ அது மாதிரி தொடர்ந்து பயணிங்க. இதுல பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நற்பொழுது சார்பாக வாழ்த்துக்கள். நாளைக்கு என்னுடைய செஷன். நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா கொடுத்துருப்பீங்க. நானே எந்த அளவுக்கு கொடுக்குறேன்றதை யோசனை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைய பயிற்சியில கண்டிப்பா சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. குறிப்பிடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி என் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எதிர்பார்த்திருக்கின்றோம் மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார்.